ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஜங்ஷனில் தாங்க இருக்கோம். ஸோ விழுப்புரம் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வாட்டி வந்துருப்போங்க இந்த வழியாக. ஸோ சென்னை எக்மூரில் ஸ்டார்ட் பண்ணி வேறு டெஸ்டினேஷன் போவதாகட்டும், இல்லை வேறு டெஸ்டினேஷன் ஸ்டார்ட் பண்ணி எக்மூர் வழியாக வரதாகட்டும், இந்த விழுப்புரம் ஸ்டேஷன் தாண்டி தாங்க நம்ம எல்லாமே சென்னைக்கு போக முடியும். பட் இது வரைக்கும் விழுப்புரம்லேருந்து எந்த விதமான விளாக் ட்ரை பண்ணதில்லைங்க. ஸோ அதுக்கு தான் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம விழுப்புரம் ஜங்ஷன்லேருந்து இன்னைக்கு ஒரு சூப்பரான பட்ஜெட் ட்ரெயினில் தான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். பட்ஜெட் ட்ரெயின் மீன்ஸ் பேசஞ்சர் ட்ரெயின். ஒரு சூப்பரான பேசஞ்சர் ட்ரெயினில் தான் இன்னைக்கு நம்ம விழுப்புரம்லேருந்து ரிட்டர்ன் சென்னைக்கு போகிறோம். என்னடா சொல்கிற, விழுப்புரம்லேருந்து ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் தந்தாங்க கேட்டிங்கன்னா ஆமாங்க. ஸோ சில பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாதுங்க. இந்த மாதிரி மதியான வேலையில் விழுப்புரம்லேருந்து சென்னைக்கு இந்த மாதிரி ட்ரெயின் ஆப்ஷன் இருக்குது. சப்போஸ் நீங்கள் விழுப்புரம் வந்து சென்னைக்கு மதியான ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு எல்லாரும் கேட்டால் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா சோழன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை வீக்லியாக இப்போ புதுசாக விட்டுருக்கு காச்சிக்கூடா காக்கிநாடா இந்த ட்ரெயின் தான் சொல்லுவாங்க. தவிர இந்த ட்ரெயின் ஒரு சில பேருக்கு தெரியாதுங்க. ஸோ அதுதாங்க விழுப்புரம்லேருந்து சென்னை பீச் வரைக்கும் போகிற மெமு பேசஞ்சர் எக்ஸ்பிரஸ். ஸோ இந்த ட்ரெயினில் தான் இன்னைக்கு நம்ம விழுப்புரம்லேருந்து சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். இப்போதைக்கு இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஐசிஎஃப் எக்ஸ்பிரஸ் தாங்க ரன் பண்ணுறாங்க. ஸோ எதனால பார்த்தீங்கன்னா பிரயாக்ராஜில் அந்த நடக்கிற ஃபங்க்ஷனுக்காக பார்த்தீங்கன்னா அந்த மெமு எக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்பெஷல் ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணுறதுக்காக போயிடுச்சு. ஸோ அதனால இப்போ ஐசிஎஃப் எக்ஸ்பிரஸ் தாங்க விழுப்புரம் சென்னை பீச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐசிஎஃப் எக்ஸில் பேசஞ்சர் ட்ரெயினாக ரன் பண்ணுறாங்க. ஸோ ட்ரெயின் இன்னும் வரல. ஸோ ட்ரெயின் வந்துட்டும். ஸோ ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இப்போ தான் தாம்பரத்துலேருந்து விழுப்புரம் வந்துட்டு விழுப்புரத்துல அகைன் சென்னை பீச் போகிறோம். ஸோ ட்ரெயின் வந்துட்டும். ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டில் தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அது எதனால லேட்டு, எத்தனை மணிக்கு ஸ்டேஷனுக்குள்ளே வருது, எந்த பிளாட்ஃபார்ம் வருது, டிக்கெட் ஃபேர் என்ன, எவ்வளோ நேரத்தில் போய் சென்னை ரீச் ஆகுது, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிளாக்ல பார்க்க போறீங்க. அதுக்கு தான் விழுப்புரம் வந்திருக்கோம். சரி வாங்க நம்ம உள்ளே போயிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். பிளர் பண்ணி பர்ஃபெக்டாக எடுக்க தெரியாது. நான் எடுத்து தரேன், வெயிட் பண்ணுங்க. நீங்கள் அரைவல் ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 20 மினிட்ஸ் டிலேயோட தான் விழுப்புரம் ஜங்ஷனுக்குள்ள என்ட்ரி ஆச்சு. ஸோ இதே சேம் எக்ஸ் தான் இப்போ சென்னை பீச் கூட்டு போகுது. அண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதில் ஜன்ஷாப்தி எக்ஸ் இருக்குது, நார்மல் அன்ரிசர்வ் எக்ஸ் இருக்குது, ஸ்லீப்பர் எக்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் ஸ்லீப்பர் கோச் தான் ட்ராவல் பண்ணுறேன். ஸோ ஒரு அன்ரிசர்வில் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் கோச் ட்ராவல் பண்ணுறது சென்னை ரூட்டில் புதுசு தாங்க. மற்ற ரூட்டில் வேணால் பழசாக இருக்கலாம். பட் சென்னை ரூட்டில் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஸ்லீப்பர்ஸே அன்ரிசர்வ் ஓட்டிகிட்டு இருக்காங்க. அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் பார்த்துடலாங்க வாங்க. இன்றைக்கி நம்ம ட்ரெயினை யார் கூட்டிகிட்டு போகிறோம் பார்த்தீங்கன்னா இவன் தாங்க அரக்கோணம் ஷெட்டோடைய வேப் 4 தான் கூட்டிகிட்டு போகிறான். ஃபுல் ஸ்டேஜ் இவன் ஒரே ஒரு லோக்கோ தாங்க வருவான். இந்த ட்ரெயினுக்கு எந்த இடத்துல லோக்கோ செஞ்சோ லோக்கோ ரிவர்ஸலோ கிடையாது. இப்போ ஸ்டேஷனில் பார்க்க வேண்டிய ஷார்ட்ஸ் அண்ட் என் கோச்சோட இன்டீரியர்ஸ் எக்ஸ்டீரியர்ஸ். ஸோ லோக்கோ என்ன எல்லாம் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறாங்க. ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் டிலேயோட தான் விழுப்புரம் ஸ்டேஷனுக்கு அரைவல் ஆச்சு. ஸோ எத்தனை மணிக்கு எடுக்கிறான், எவ்வளோ டிலேயில் சென்னை போய் ரீச் ஆகிறான், ஸோ டிக்கெட் ஃபேர் என்ன, எந்தெந்த ஸ்டாப் பண்ணிக்கிறாங்களோ இப்போ நீங்கள் ஒன்று ஒன்றா பார்க்க தாங்க போகிறீங்க வாங்க. நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 2:23 வாக்கில் விழுப்புரம் ஜங்ஷன் வந்து டிபார்ச்சர் ஆகுதுங்க. ஸோ கன்ஃபார்ம் டிலேயோட தான் டிபார்ச்சர் இருக்குது. ஸோ வாங்க இப்போது என்னென்ன ஸ்டேஷன்ஸில் இந்த ட்ரெயின் நிற்குதோ அங்கே இந்த ட்ரெயினை பற்றி ஒரு டீட்டெயிலாக பார்க்கலாங்க. நம்ம ட்ரெயினோட ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் ஆகிட்டாங்க விக்ரவாண்டிக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துருச்சிருக்கோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான க்ரௌட் வெயிட் பண்ணியிருக்காங்க விக்ரவாண்டியில் இந்த ட்ரெயினை போட் பண்ணுறதுக்கு. இந்த ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய இம்பார்ட்டன்ட் ஹால்ஸ் இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹால்ஸும் நிறைய இருக்குங்க. அதில் ஒன்று தாங்க இப்போ பேரணி ஸ்டேஷன் இந்த ட்ரெயின் நிற்கிது.
திண்டிவனம் வந்து நம்ம ட்ரெயின் ரீச் ஆகிருக்குங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய க்ரௌட் வெயிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ட்ரெயினில் போட் பண்ணுறதுக்கு. ஸோ மோஸ்ட்டாக இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் போட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போட் பண்ணுறது இந்த திண்டிவனத்தில் தாங்க. மேல்மருவத்தூர் வந்து நம்ம ட்ரெயின் ரீச் ஆகிருக்குங்க. அண்ட் இந்த இடத்துல இந்த ட்ரெயினோட ரேக் ஷேரிங் பார்த்துருந்தாங்க. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரேக் ஷேரிங் ரன் ஆகுது. எப்படி ரன் ஆகுது பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் டு தாம்பரம் பார்த்தீங்கன்னா ஒரு பேசஞ்சர் ட்ரெயினாக வருங்க. தாம்பரம் வந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா அகெயின் தாம்பரம் டு விழுப்புரம் ஒரு பேசஞ்சர் ட்ரெயினாக ரன் ஆகுங்க. ஸோ விழுப்புரம் வந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுறது விழுப்புரம் டு சென்னை பீச்சாக ஒரு பேசஞ்சர் ட்ரெயினாக ரன் ஆகிட்டு அகெயின் சென்னை பீச் டு திருவண்ணாமலை ஒரு பேசஞ்சர் ட்ரெயினாக இருந்தாங்க. ஸோ இப்படி தாங்க ரேக் ஷேரிங் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ மொத்தம் 2 ரேக்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலையிலேருந்து தாம்பரம் வந்துட்டு தாம்பரம்லேருந்து ஷெட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ மெயின்டெனன்ஸ் பண்ணி அகெயின் தாம்பரம் டு விழுப்புரமாக ஆப்ரேட் ஆகிட்டு நைட் அங்கே ஹால்ட் ஆயிடுவாங்க. அகெயின் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா தாம்பரம் டு விழுப்புரம் டு தாம்பரம் இந்த மாதிரி ரொட்டேஷன்லேயே இந்த டைம் இருக்குங்க. ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூர் தாண்டி போயிட்டு இருக்குங்க. ஸோ க்ரௌட் ஸ்டேட்டஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா சீட்லேயும் ஒருத்தர் நல்லா நிம்மதியாக படுத்து தூங்கிட்டு தாங்க வராங்க. ஸோ கொஞ்சம் காலியாக தாங்க இந்த ட்ரெயின் இப்போதைக்கு ஏன் கோச் போயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த மதுராந்தகம் ஸ்டேஷன் ஆகட்டும் அண்ட் கருங்குழி ஆகட்டும் இப்போ ஒட்டி ஆகட்டும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டில் இருக்கிற ஒரு சின்ன ஸ்டேஷன் தாங்க. பட் பேசஞ்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா யாருமே மோஸ்ட்டாக ட்ராவல் பண்ணலாங்க. ஒரு 60% தான் ஃபுல் ஸ்டேஜ் இருக்காங்க. மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோட்டிங் கவுட் தாங்க. ஒரு ஸ்டேஷனில் ஏறிட்டு அடுத்த ஸ்டேஷன் ஏறிக்காங்க, திருப்பி இன்னொரு ஸ்டேஷன் ஏறி அடுத்த ஸ்டேஷனில் மாறிடுறாங்க. ஸோ இப்படி தாங்க இந்த ட்ரெயினில் க்ரௌட் ரன் ஆகிட்டு இருக்குது. செங்கல்பட்டு ஜங்ஷனுக்கு வந்து நம்ம ட்ரெயின் ரீச் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் ஒரு லோக்கல் ட்ரெயின் தாங்க ரன் ஆக போகுது. நார்மலாக இது வரைக்கும் பேசஞ்சர் ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இருக்குது எல்லா ஸ்டேஷனையும் நின்று தான் போகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சில இம்பார்ட்டன்ட் ஸ்டேஷன் மட்டும் தாங்க காமிக்க போகிறேன். ஏன்னா ஃபுல்லாக காமிச்சா ரொம்ப போரிங் அடிக்கிற மாதிரி ஆயிருங்க. ஸோ அதனால் மெயினான ஸ்டேஷன் மட்டும் காமிச்சிட்டு இது எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணிடலாங்க.
Attention please. Train number 66046 Viluppuram Chennai Beach Memo Express is just arriving on platform number 5. தாம்பரம் வந்து நம்ம ட்ரெயின் ரீச் ஆகிருக்குங்க. அண்ட் இது வரைக்கும் டிக்கெட் ஃபேர் பற்றி பேசியிருக்க மாட்டோம். ஸோ டிக்கெட் ஃபேர் பார்த்துடலாங்க. விழுப்புரம் டு சென்னை பீச் வரைக்கும் டிக்கெட் ஃபேர் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 40 ரூபா வாங்குறாங்க. இதுவே எக்ஸ்பிரஸ் கேட்டகரியாக இருந்தால் 60 ரூபா வாங்கியிருப்பாங்க. அண்டு சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருந்தால் 75 ரூபா வாங்கியிருப்பாங்க. நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா அந்த 200 கிலோமீட்டருக்குள்ளே வரதுனால பார்த்தீங்கன்னா ஒரு பேசஞ்சர் கேட்டகரி தான் வருது. ஸோ அதனால் 40 ரூபா தான் வாங்குறாங்க விழுப்புரம் டு சென்னைக்கு. பாரிஸ் மே ட்ரெயின் ஆப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினுக்கு தாம்பரம்லேருந்து சென்னை பீச் வரைக்கும் எல்லா ஸ்டாப்பும் நிற்கிற மாதிரி தாங்க ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் என்னன்னு தெரியல, இது எக்ஸ்பிரஸ் ட்ரெயின், அது எக்ஸ்பிரஸ் பாக்ஸாக மாறினால பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் தாம்பரம்லேருந்து கிண்டி வரைக்கும் நான் ஸ்டாப் ட்ரெயின் தான் இருந்தது. ஸோ இப்போ கிண்டி வந்து ரீச் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் மேபி எனக்கு தெரிஞ்சு மாமலா நிற்கலாம். அதுக்கப்புறம் சென்னை எக்மூர் தாங்க. ஸோ மேபி இந்த மெமோவாக இருந்தால் இது எல்லா ஸ்டாப்பும் நிற்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் இது இப்போதைக்கு இந்த எக்ஸ்பிரஸ் கோச் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாப்பை ஸ்கிப் பண்ணி வெறும் லிமிட் நம்பர் ஸ்டாப் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் போல். அண்ட் பாரிஸ் மே ட்ரெயின் ஆப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினுக்கு தாம்பரம்லேருந்து சென்னை பீச் வரைக்கும் எல்லா ஸ்டாப்பும் நிற்கிற மாதிரி தாங்க ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் என்னன்னு தெரியல, இது எக்ஸ்பிரஸ் ட்ரெயின், அது எக்ஸ்பிரஸ் பாக்ஸாக மாறினால பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் தாம்பரம்லேருந்து கிண்டி வரைக்கும் நான் ஸ்டாப் ட்ரெயின் தான் இருந்தது. ஸோ இப்போ கிண்டி வந்து ரீச் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் மேபி எனக்கு தெரிஞ்சு மாமலா நிற்கலாம். அதுக்கப்புறம் சென்னை எக்மூர் தாங்க. ஸோ மேபி இந்த மெமோவாக இருந்தால் இது எல்லா ஸ்டாப்பும் நிற்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் இது இப்போதைக்கு இந்த எக்ஸ்பிரஸ் கோச் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாப்பை ஸ்கிப் பண்ணி வெறும் லிமிட் நம்பர் ஸ்டாப் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் போல். இது எக்ஸ்பிரஸ் கேட்டகரி தானே இது. சவுடு தான் கரெக்டாக க்ளீனாக போகுது.
சாப்பாடே கொண்டு வந்துட்டாங்களா இந்த வண்டிக்கு? ஸோ இப்போ இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு திருவண்ணாமலை போகுது. ஸோ திருவண்ணாமலை போகிற க்ரௌட்ஸ் திருவண்ணாமலையே கிடையாது, அந்த இடைப்பட்ட ஊர்கள், அதாவது பார்த்தீங்கன்னா அரக்கோணம் ஆகட்டும், காட்பாடி ஆகட்டும், வேலூர் கட் ஆகட்டும், ஸோ இந்த மாதிரி இடத்துங்கள்லாம் போகிறதுக்கு ஸோ செம்ம க்ரௌடுங்க. அடிச்சு பிடிச்சி ஏறுறாங்க எல்லாரும். ஸோ திருவண்ணாமலை ஃபாஸ்ட் லோக்கல் பார்த்தீங்கன்னா இங்கே எக்மோர் பீச்சிலேருந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட் ஆகிடுச்சிங்க. உடனே கிளியர் பண்ணி விட்டாங்க. ஃபைனலி சென்னை பீச் வந்து நம்ம ரீச் ஆகிட்டோங்க. ஸோ அதே 1.5 hour டிலேயோடு தான் நம்ம ட்ரெயின் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதே 1.5 hour டிலேயோடு தான் நம்ம ட்ரெயின் வந்து ரீச் ஆயிருக்குங்க. ஸோ அங்கே வந்துட்டு லைட்டிங் சரியாக இல்லை காரணத்தில் பார்த்தீங்கன்னா நான் வேறு இடத்துல வந்து இந்த என் கார்டு கொடுத்துருக்கேன். ஸோ ஜெர்னி வைஸ் பார்த்துருப்பீங்க, வெறும் 45 ரூபாவில் நல்லா லக்ஸரியாகவே வரலாங்க நீங்கள் விழுப்புரம் டு சென்னை, அதுவும் பட்ஜெட்டில் வந்துச்சுன்னா. ஸோ இதுக்கு முன்னாடி காக்கிநாடா போர்ட் எக்ஸ்பிரஸ் இருக்குது, அதுக்கப்புறம் காச்சியோட எக்ஸ்பிரஸ் இருக்குது, ஸோ அதுக்கப்புறம் சோழன் வருவோம் லைனாக. ஸோ இதில் வர முடிஞ்சால் நீங்கள் வரலாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டிக்கெட் வரும், 75 85 95 அவங்க அந்த ரேஞ்சில் வரும். பட் இதில் 45லேயே நீங்கள் லக்ஸரியாகவே வரலாங்க, அதுவும் காலியாக தாங்க இருக்குது. ஸோ க்ரௌடும் அவ்வளோவா இல்லைங்க, ஒரு பெஸ்ட்டான ட்ரெயினுங்க. ஸோ இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் தான் ரன் ஆகும். கும்பமேளா முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி இந்த ட்ரெயின் எல்லாமே மெமு ரேக்ஸாக கொடுத்துருவாங்க. ஸோ அது வரைக்கும் இந்த மாதிரி ரேக்ஸ் வச்சு தான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இதே இப்போ வந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து திருவண்ணாமலைக்கு கிளம்பிடுவாங்க. ஸோ திருவண்ணாமலை ட்ரெயினும் இன்றைக்கி ஒரு 1.5 hour டிலேயோட தான் கிளம்புது. ஸோ அதே 1.5 hour டிலேயோட நம்ம ட்ரெயினும் வந்து ரீச் ஆச்சு. அந்த ட்ரெயினும் கிளம்பிடுச்சுங்க, வந்த உடனே ஒரு 5 minutesலேயே அந்த ட்ரெயினும் எடுத்துட்டாங்க. ஸோ அவ்வளோதாங்க. இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கலாம், சேனலுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். உங்களை அடுத்த சூப்பர் ட்ராவல் ஆகல மீட் பண்ணுறேன். டாடா.